தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர். எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற தேவன், எங்கள் கேடகமாக, எங்கள் பாதுகாப்பாக எப்போதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, நீர் எங்கள் பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். எல்லா விதமான கொள்ளை நோய்கள், எல்லா விதமான தீமையான வியாதிகளிலிருந்து தாப்பனே பாதுகாக்கப்படட்டும். தாப்பனே, இயேசுவின் இரத்தத்தை, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் தெளிக்கிறேன். உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எப்போதும் இருக்கட்டும். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை இப்போதே குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்களும் வியாதிகளையும் விரட்டி அடிக்கட்டும். வலி வேதனைகள் நீங்கட்டும். தாப்பனே, இப்பொழுதே தாப்பனே பூரணமான பலன் உண்டாகட்டும். வியாதிகள் நீங்கி பரிபூரணமான ஆரோக்கியம் உண்டாகட்டும். தாப்பனே, நீர் பெரியவர், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், glory be to God. பிதாவே, மனதிற்கு ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிதாவே, முன்னேறி செல்வதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், வெற்றி பெறுவதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். செம்மையான பாதையில் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். எங்களை எப்போதும் வெற்றிக்கு சிறக்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்கள் ஜெய கிறிஸ்து, எங்கள் யெகோவா நிசி. பிதாவே, எப்போதும் நீர் எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்று மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த வெவ்வேறு சூழ்நிலைகளில் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும். பணத்தின் விஷயங்களில் ஒரு பரிபூரணம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தாப்பனே, நீர் பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுதே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஜெபத்தில் நாங்கள் திறமையுள்ளவர்களாக மாற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் போதகராக இருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தாப்பனே, ஜெபத்தில் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்தின் தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய மன விருப்பத்தின்படி நல்ல பிரதம மந்திரியை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய மன விருப்பத்தின்படி நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, எல்லாருடைய இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்களுக்கு ஏற்றபடி இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் இந்த தேர்தல் மீது இருக்கட்டும். தாப்பனே, நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான மோசடிகள், ஏமாற்று வேலைகள் அகற்றப்படட்டும், தடுத்து நிறுத்தப்படட்டும். தாப்பனை, நேர்மையான விதத்தில், நியாயமான விதத்தில் இந்த தேர்தல் நடக்கட்டும். பிதாவே, எலெக்ஷன்ஸ் மீது உம்முடைய பூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா விஷயங்களிலும்
நீ எல்லா விஷயங்களையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன், பயன்படுத்தப்படுகிற கருவிகள், வேலை பார்க்கிற ஆட்கள், கவுண்டிங், டேபுலேஷன், ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் தாப்பனே. பிதாவை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் எங்கள் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய காருண்யம் கடந்து வரட்டும். எங்கள் தேசத்துக்கு நன்மை உண்டாகும்படி நல்ல தலைவர்களை நீர் கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே அமெரிக்க தேசத்து ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய மன விருப்பத்தின்படி நல்ல ஜனாதிபதியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. தேவ சித்தத்திற்கு விரோதமான, தேவன் தெரிந்தெடுத்த மனுஷனுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமலே போவதாக. பிதாவே நீரே தேவன் என்பது வெளிப்படட்டும். மனுஷர்கள் தேவர்கள் அல்ல, கூட்டணிகள் தேவர்கள் அல்ல. பிதாவே இன்றும் நீர் ராஜ்யத்தின் மத்தியில் மனுஷர்களின் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கின்றீர். நீரே உன்னதர் என்பது வெளிப்படட்டும். பிதாவே உம்முடைய பலத்த கரம் வெளிப்படட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Ebru nalaha nitrwa. Ebru rubne nalahegra. Ebru sharanitru. Ebru na hegelanguruna. Ebru na menendra. Ebru na hegelanguruna menendne. Ebru roshendra. உன்னதரின் பலன், உன்னதரின் நியாயம் வெளிப்படட்டும். பிதாவே நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். வனாதி வானங்களில் வீற்றிருக்கிற தேவன் மகிமையாய் இந்த தேர்தலில் வெளிப்படுகிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து இந்த 2 காரியங்களுக்காக ஜெபிங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் நடக்க போகிற இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக கண்ணும் கருத்துமாக ஜெபியுங்க. இதெல்லாம் தேசத்திற்கு, தேவ ராஜ்யத்திற்கு முக்கியமான காரியங்கள். அதே போல் அமெரிக்க தேசத்தில் அதிபர் தேர்தலுக்காக குறிப்பாக ஜெபியுங்க. ரைட்? ஏன்னா இதெல்லாம் நம்ம தேவனுடைய இந்த சுவிசேஷம் பரவுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் நிறைவேறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். மறுபடியும் எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபிரேயர் 11:6. ஹல்லேலூயா டு ஜீசஸ். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், பலவிதமான அங்கே ஜெபங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ரூல்ஸ் வேறு. நம்ம அதெல்லாம் பார்ப்போம் பின்னாடி. நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துகிற விதமே ஒவ்வொரு ஜெபங்களில் வேறு விதமாக மாறும். ரைட்? இப்போ நம்ம மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் விசுவாச ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் அந்த ஜெபத்தை அந்த விதமான ஜெப முறையை நீங்கள் பரிந்துரை ஜெபத்தில் பயன்படுத்த முடியாது. இல்லை ஒரு ஜாமக்காரனாக செயல்படுகிற அந்த ஜெபத்தில் பயன்படுத்த முடியாது. ரூல்ஸ் வேறு. ஆனால் விசுவாசம் ஒன்று தான். ரைட்? விசுவாசத்தின் பிரமாணங்கள், அது செயல்படுகிற முறை, இதெல்லாம் ஒன்று தான். ரைட்? ஜெபத்தின் கோட்பாடுகள் கொஞ்சம் மாறும். ரைட்? அது ஒவ்வொரு ஜெபத்துக்கும், ஒவ்வொரு விதமான ஜெபத்துக்கும் வேறு ரூல்ஸை கர்த்தர் நியமனம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதன் விசுவாசத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும்,
விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கப்படுகிற ஜெபந்தான் கேட்கப்படும். அதுக்கு தான் கர்த்தர் மரியாதை கொடுப்பார். அந்த மாதிரி ஜெபங்களுக்கு தான் பதில் உண்டாகும். ரைட்? நம்ம ஆரம்ப காலங்களில் பலவீனமான சூழ்நிலைகளை அறியாமையினால் பல விதமாக ஜெபிச்சிருக்கிறோம். கர்த்தரும் இரக்கம் பாராட்டி நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம அதே நிலைமையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதே மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன் காலம்பூரா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் புதுசாக வேலைக்கு சேர்ந்ததுனால நீங்கள் ஒரு சில தவறுகள் செஞ்சாலும் மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. புதுசாக சேர்ந்துருக்கிறான்ப்பா, ரைட், ஒன்றும் ப்ரெஷர் போடாத, வேலையை கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லிக் கொடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட்? இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியில் மென்டர்ஸ் வச்சுருப்போம். கூட இருந்து பார்த்து சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் ஆட்கள் இருப்பாங்க. ரைட்? ஏன்னா ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக சேர்ந்தவங்களுக்கு கஷ்டம். அந்த என்ன தான் கம்பெனியில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாலும், அவங்க காலேஜில் படிச்சிருந்தாலும், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், அந்த பர்டிகுலர் ஒரு சாஃப்ட்வேர், அதுக்குள்ளே இருக்கிற நுட்பங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பழக தான், ப்ராக்டிக்கலாக இன்வால்வ் ஆக தான் தெரியும். என்ன தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும், என்ன தான் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும், காலேஜில் படிச்சிருந்தாலும், நீங்கள் ஃபினிஷிங் ஸ்கூல் போய் படிச்சிருந்தாலும் கூட அந்த ப்ராக்டிக்கலாக அதை செயல்படுத்தும் போது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்வோம். ரைட்? அதெல்லாம் செய்ய தான் அந்த அறிவும் அந்த அனுபவமும் அந்த கான்ஃபிடென்ஸும் உண்டாகும். ரைட்? அப்போ அதனால் புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய டைம் கொடுப்போம், நிறைய இறக்கம் காமிப்போம். அதே இது கொஞ்ச நாள் நல்லா கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு சில வருஷங்கள் நல்லா வேலை பார்த்தவங்க, ரைட், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்கள், அவங்கள்ட்டெல்லாம் வேறு மாதிரி பேசுவோம். இத்தனை வருஷமாக இருந்துருக்குறாங்க, அந்த வேலையை பல முறை திரும்ப செஞ்சுட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் அனுபவம் இருக்கிறது, அது எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்? அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது இல்லை அவங்கள்ட்ட டீல் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். அந்த சின்ன பசங்கள்கிட்ட புது பசங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இவங்கள்ட்ட பேச மாட்டோம். ரைட்? பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும், அவங்கள்ட்ட டீல் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பாருங்கள், அது ஒரு நல்ல சவுண்டு பிரின்சிபல். ஏன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு, அவ்வளோவா தெரியாதவங்களுக்கு நம்ம இறக்கம் பாராட்டுறது, சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் கரெக்ட் தான், அப்படி தான் செய்யணும். ரைட்? கர்த்தரும் பாருங்கள் அந்த மாதிரி செய்கிறாரு. ரைட்? புதுசாக ரசிக்கப்பட்டவங்க, கர்த்தரை குறித்து அவ்வளோவா இன்னும் கர்த்தரை குறித்த அறிவில் இன்னும் அதிகமாக வளராதவங்க, அவங்களாம் கர்த்தர் கொஞ்சம் இறக்கம் பாராட்டுறாரு. சில சமயம் தப்பாக ஜெபிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுறாரு. ரைட்? எனக்கும் பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அப்படியே உட்காந்துருப்பேன்னு நினைக்கக்கூடாது. ரைட்? இப்போ கம்பெனி மாதிரி இடங்கள்ல அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. தேவ ராஜ்யத்தில் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே மெத்தடை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பதில் வருது நின்றும். ஏன்னா கர்த்தர் நீங்கள் வளரணும்னு விரும்புகிறார். மேலே கொஞ்சம் முன்னேறிப்போ, என் வார்த்தையை தேடு, வார்த்தையை பாரு, வார்த்தையை கவனி, என்னுடைய வழிமுறைகளை கற்றுக்கோ, நான் எப்படி சிந்திக்கிறேன், நான் என்ன செய்வேன், நான் எப்படி செயல்படுறேன், அதெல்லாம் கற்றுக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதை வலியுறுத்துவார். புரியுதா? அதனால் அதுவும் குறிப்பாக நம்ம ஜெபத்தில் வல்லவர்களாக இருக்கணும். நல்லா ஜெபிக்க தெரிஞ்சிருக்கணும், கர்த்தருடைய கருத்தில் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கணும், நல்லா பரிந்துரையெல்லாம் பண்ணணும், ஒரு ஜாமக்காரனாக செயல்படணும் அப்படின்லாம் விரும்பணும்னா கட்டாயமாக நீங்கள் இந்த காரியங்களில் வளர வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் உங்கள் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விசுவாசத்தில் வளருவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, எப்படி விசுவாசத்தில் செயல்படணும்னு கற்றுக்கங்க. ரைட்? அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தில் பிரயோஜனமான பாத்திரங்களாக செயல்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும்னு கட்டளை கொடுக்குறாரு. ரெண்டாவது, அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 23ஆம் வசனத்தில் வார்த்தைகளின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்று சொல்லிக் கொடுக்கிறார். 24ஆம் வசனத்தில் ஜெபத்தின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது என்பதை நமக்கு போதிக்கிறார். அப்போது விசுவாசம் இந்த 2 விதமாகவும் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ரைட், ஒன்று வார்த்தைகளால், இன்னொன்று ஜெபத்தின் மூலமாக. அல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ரைட், சரி. பல காரியங்களை நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் நம்ம திரும்ப ரிவ்யூ பண்ண முடியாது. போன வாரம் குறிப்பாக நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய ஜெபமும் ஒத்து போகணும், ஒரே டைரக்ஷனில் போகணும் அப்படின்றத குறித்து பார்த்தோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், ஜெப நேரத்தில் மட்டும் நான் அழகாக ஜெபிச்சா பத்தாது. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தொடர்ந்து இருக்கணும். பாருங்கள், அந்த ஜெபம் ஏதோ ஒரு ஃபார்முலா கிடையாது. அது இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம பாடம் படிக்கும்போது ஒரு சில சப்ஜெக்டில் நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது. வேண்டா வெறுப்பாக படிப்போம், வேண்டா வெறுப்பாக கிளாஸில் உட்காந்துருப்போம், வேண்டா வெறுப்பாக போய் பரிட்சை எழுதிட்டு வரோம். எப்படா இந்த சப்ஜெக்ட் முடியும்? ரைட். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ்னாலே பிடிக்காது. ரைட். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரின்னா பிடிக்காது. ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரினா சுத்தமாக பிடிக்காது. ஒரு சிலருக்கு பயாலஜின்னா கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. ரைட். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு இந்த தமிழில் இருக்கிற இந்த செய்யுள் பிடிக்காது, இலக்கியம். இதான் எப்போ முடியும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வீக்னஸ் இருக்கும் இல்லையா? ஆனால் இருந்தாலும் ஸ்கூலில் இருக்குது, சிலபஸில் இருக்குது, கரிக்குலமில் இருக்குது. அதனால் படித்தே ஆகணும். ஏதோ படிப்போம், படித்து பாஸ் ஆகும். ரைட். ஒரு காலத்தில் இந்த சப்ஜெக்ட் இனிமேல் நம்ம படிக்க வேண்டாம், இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கள்ல 11ஆம் கிளாஸுக்கு போகும்போது, சரி அப்போ இதெல்லாம் தூக்கி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம் அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா? அது வரைக்கும் வேண்டாம் வெறுப்பாக ஏதோ பாஸ் ஆகணுமேன்னு சொல்லிட்டு படிப்போம். ரைட். நீங்கள் இந்த ஜெபம் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, சிந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த காரியங்களை குறித்த ஒரு ஆசை, வாஞ்சை, அனுபவம் கூட இருக்காது. ஆனால் அவங்கள கூப்பிட்டு ஏதாவது ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ ஸ்பீச் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சப்ஜெக்டில் போய் அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அங்கே கொஞ்சம் ஒரு 4 கொட்டேஷன், 2 உதாரணம், ஏதாவது ஒரு சில அனுபவங்கள், இப்படி என்னத்தையாவது யோசித்து வச்சு ரைட், அதை கோர்வையாக ஒரு ஸ்பீச் மாதிரி ரெடி பண்ணி அதை அப்படியே அந்த நேரத்தில் பேசுகிறதுக்கு பேசுவாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் தான் அவங்க வாழ்க்கையோட ஒரு பிரயாசமாக இருந்திருக்கும். அதுதான் அவங்க ஃபீல்டு. ரைட். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சயின்ஸில் ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிசிஸ்ட் அப்படின்வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நியூரோ சர்ஜன், இல்லை ஹார்ட் சர்ஜன். ரைட். ஒரு சிலர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையில், இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதிலே டெடிக்கேட்டடாக இருப்பாங்க, அதிலேயே வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கே தங்களை முழுசாக ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அதை குறித்து சிந்திக்கிறவங்களா, ரைட், அதை பல விதங்களில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணவங்களாக இருப்பாங்க. இப்போ அவங்க பேசுவாங்க. அவங்களெல்லாம் அந்த மாதிரி ஆட்களெலாம் இன்வைட் பண்ணி, நம்ம கொஞ்சம் பேசுங்க சார், இன்ஸ்பிரேஷனெல்லாம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னோம்னா அவங்க பேசுவாங்க. ரைட். நீங்கள் இந்த 2 பேர் பேச்சுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இவங்க ஏதோ அந்த நேரத்துக்கு என்னத்தையும் சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறதில்ல.
அவங்க உள்ளத்துலேருந்து வரும். அந்த 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 சப்ஜெக்டை குறித்த அந்த பேச்சு அவங்க உள்ளத்துலேருந்து வரும். அந்த பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் சொல்லுவாங்க. ரைட்? அவங்க மேடையில் பேசுகிற அந்த பேச்சு வந்து ஏதோ அந்த நேரத்துக்கு என்னத்தையோ சொல்லணுமே, ரைட், டாபிக் கொடுத்துருக்காங்க கையில், சீஃப் கெஸ்ட்னு வேறு சொல்லிட்டாங்க, என்னத்தையோ சொல்லி ஆகணும்ல. அதுவும் சொன்னதுன்னா அத்தனை பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் இம்ப்ரெசிவாக சொல்லணும், அழகாக சொல்லணும். இல்லைன்னா பாதி பேசிகிட்டு இருமே கையை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்? அசிங்கமாக போயிடும். ரைட்? இல்லை எப்போ நிப்பாட்டுவார் அப்படின்னு மணியை பார்ப்பாங்க. சாடமாடிய சைன்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதனால் கொஞ்சம் நல்லா சொல்லணும், அழகாக சொல்லணும், கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணி, ரைட், கோர்வையை வச்சு கையில் நோட்ஸ்லாம் வச்சு, ரைட், கொஞ்சம் ஏதோ பேசணும் அப்படின்வாங்க. ஒரு சிலருக்கு அப்படி பண்ணியும் வராது, அது வேறு விஷயம். ஒரு சிலர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேசிடுவாங்க. ஆனால் அவங்கள தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த சப்ஜெக்டை குறித்து கொஞ்சம் ஆழமாக ஒரு 4-5 கேள்வி கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. ரைட்? அவங்க சொன்ன அந்த காரியங்கள் அவங்க இருதயத்தில் நம்புகிற காரியமாக இருக்காது, அவங்க உணர்ந்து சொன்ன காரியமாக கூட இருக்காது. ஆனால் அந்த ஃபீல்டிலே இருக்கிறவங்க அதை குறித்து பேச சொல்லுங்களேன். ஒரு தேசப்பற்று இருக்கணும்னு ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வேலை பார்க்குற ஒரு நல்ல ஒரு கர்னல் இல்லை ஒரு ஜென்ரல், அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க தேசப்பற்றுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த இருதயத்துலேருந்து, ஏன்னா அதுக்கே ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க. பல முறை மரணத்துக்கு பக்கத்தில் போயிருந்துருப்பாங்க. இருந்தாலும் தேசத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி சாவுக்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்குள்ளே கூட தைரியமாக நின்று தேசத்துக்காக போராடின ஆட்கள். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தேசப்பற்றை குறித்து பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அவங்க மேடையில் நின்று பேசுகிறப்பையும் சரி, தனியாக கூப்பிட்டு விசாரித்தாலும் சரி, அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கை, அதைத்தான் அவங்க நம்புகிறாங்க, அதைத்தான் செயல்படுத்துகிறாங்க, அதைத்தான் பேசுகிறாங்க. அவங்க அந்த ஸ்டேஜில் பேசுகிறதுக்காக புதுசாக ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லலை. புரியுதா? ஜெபம் வந்து அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன நம்புறீங்க, உங்கள் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்க, அதுதான் ஜெபமாக வெளியில் வரணும். சில சமயம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஜெபம் பண்ணுறப்ப அந்த அந்த அழகாக ஒரு ஸ்பீச் டெலிவர் பண்ணுற மாதிரி அருமையாக பேசிடுறோம். ஒரு 4 வசனத்தேடு கோர்வையாக 2 வார்த்தையை சொல்லு, அப்படி சத்தத்தை உயர்த்தி அப்படி அழகாக அந்த குரலில் ரெடி இப்படி பேசு, இந்த அப்படி பேசு, கரெக்டாக இந்த நேரத்தில் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்து, இந்த நேரத்தில் சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, மற்ற நேரங்களில் அந்த ஜெபத்துக்கும் நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கைக்கும் நாம் பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கும் கனெக்ஷனே இருக்கிறது இல்லை. இந்த இருதயமும் வாயும் சிங்க் ஆகணும், ரைட்? ஒன்றா செயல்படணும். அதுக்காக நீங்கள் நல்ல முயற்சி எடுக்கணும். நல்லா ஜெபிக்க விரும்புகிறவங்க இந்த காரியத்தில் ஈடுபடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். நான் சொன்ன மாதிரி, போன மெசேஜில் சொன்ன மாதிரி, இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிற காரியம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபத்தில் வளரணும், உங்கள் ஜெபம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே அந்த முயற்சியில் இறங்குங்க. ரைட்? அந்த இருதயமும் வாயும் ஒன்றா இருக்கணும். நான் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபமும் மற்ற நேரத்தில் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசமும் ஒரே மாதிரி இருக்கணும். இருதயத்திலிருந்து சத்தியத்தை பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் லேர்ன் டு ஸ்பீக் த ட்ரூத் ஃப்ரம் யுவர் ஹார்ட். இருதயத்திலிருந்து பேசணும். தேவ வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, ஜெபத்தில் சொல்லும்போது இருதயத்தில் இருந்து சொல்லணும். அந்த வார்த்தை நீங்கள் நம்புகிறதா இருக்கணும், நீங்கள் விசுவாசிக்கிறதா இருக்கணும். ஜோடனை காரியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருதயத்தில் ஆழமாக விசுவாசிக்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும்.
நீங்கள் நம்பி எதிர்பார்க்கிற சத்தியமாக வாக்குத்தத்தமாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை சொன்னால் அழகாக இருக்கும், இந்த வசனத்தை சொன்னால் பவர்ஃபுல்லாக தெரியும், கேட்குறவங்களுக்கு இது பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது விதத்தில் இருக்கக்கூடாது. இந்த வசனம் நான் நம்புகிறேன், இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த வசனத்தின்படி கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வார்னு நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். அதனால் இந்த வசனத்தை நான் ஜெபத்தில் சொல்கிறேன். புரியுதா? இதன் அடிப்படையில் தான் நான் நம்புகிறேன், இந்த வார்த்தையில் தான் நான் நிற்கிறேன். இந்த வார்த்தையின்படி என் தேவன் செயல்படுவார் என்பதை முழுமையாக நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆழமா இதைத்தான் நம்புகிறேன், இதைத்தான் இறுக பற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த ஜெபத்தில் நான் கர்த்தர் முன்னாடி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபம் வந்து அப்படி வரணும். நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன கர்த்தர் என்ன செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க. நிறைய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, கர்த்தர் வந்து ஜெபத்துக்கு பதிலாக ஒரு சில வந்து கர்த்தாவே என்னை குணமாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கர்த்தர் வந்து நீ பார்வையடைவாயாக அப்படின்னு சொல்லலை, குணமாவாயாக அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. அப்போ வந்தவன் வந்து சும்மா ஜோடனைக்காக உம்மால் முடியும் ஏதோ அட்டம் பண்ணி பார்ப்போம், எனக்கு தேவை சொல்லுவோம், அவர் வந்து எதாவது செஞ்சால் நல்லா தான் இருக்கும், மிச்சதெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம்ல அப்படின்னு சும்மா பாசாங்கு பண்ணுற மாதிரி வந்திருந்தா, மெய்யான விசுவாசம் இல்லாமல், ஆக்சுவலாக நம்பாமல், எதிர்பார்க்காம சும்மா கேட்டு பார்ப்போன்னு கேட்டுருந்துருந்தா அவனுக்கு அங்கே எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா அவன் அதை எதிர்பார்க்கல, ஏன்னா அவன் அதை விசுவாசிக்கலை. சும்மா சொல்லியிருக்கான், சும்மா ஏதோ கேட்குறான் இல்லையா? அப்போ கர்த்தர் அவன்கிட்ட வந்து உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுன்னு சொன்னால் அவன் என்ன நம்பினானோ அதுதானே நடக்கும். அந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தர்கிட்ட வந்து கேட்குறான், நீ ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரனுக்கு சரியாயிரும் அப்படின்றான். ஆழமாக விசுவாசிக்க, அதுதான் அவன் நம்புறான். அவன் சொல்கிறான் பாருங்க, நான் ஆர்மியில் இருந்தவன், எனக்கு அதிகாரம் தெரியும், அதிகாரத்துக்கு உட்பட்டவன் நான், என் மேல் அதிகாரிட்ட இதை செய்ய, என்னை பார்த்து இதை செய்யுன்னு சொன்னால் நான் போய் செய்வேன், செய்யாதான்னு சொன்னால் செய்ய மாட்டேன். என் கீழே இருக்கிறவன்ட்டு அதை போய் பண்ணுனா அவன் பண்ணுவான், அங்கே போனால் போவான், இங்கே வானா வருவான். உமக்கு வியாதி மீது அதிகாரம் இருக்குது, நீ ஒரு வார்த்தை சொல்லும் அந்த வியாதி போயிடும். பாருங்க, அதை தான் அவன் நம்பினான். அவன் அதை ஜோடனைக்கு சொல்லலை, கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு அலங்காரமாக ஒரு பேச்சுக்காக சொல்லலை. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம், அவரை பற்றி நல்லதை சொல்லணும் அப்படின்றதுக்காக என்னத்தையோ சொல்கிறதில்ல. இந்த ஃப்ளெக்ஸ் போர்டில் போடுறாங்க பாருங்க நம்ம ஊரில், இந்த அவரே இவரே அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? சரி, அந்த மாதிரி என்னத்தையோ சொல்லி தொலைவோம் அப்படின்றதுக்காக அல்ல. அதைத்தான் அவன் பார்த்தான் இயேசுட்ட. அவன் பார்க்குறான் பாருங்க, கர்த்தர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத கவனிக்கிறான். அவர் குறித்து கேள்விப்பட்ட அந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பார்க்குறான். அவன் ஒரு முடிவுக்கு வரான், இவருக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கிறதுனால இவர் சொன்னால் நடக்கும் நம்புகிறான் முழு நிச்சயமாக. அதனால தான் கேட்குறான், ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லும் போதும். அதனால தான் கர்த்தர் வந்து பிரமிக்கிறார், என்ன விசுவாசம் இந்த வயட்ட, இஸ்ரவேல் தேசத்தில் நான் பார்க்காத ஒரு விசுவாசத்தை இவன் வச்சிருக்கிறானே அப்படின்னு பாராட்டுறாரு பப்ளிக்காக. அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலில் நான் இப்படி ஒருத்தண்டையும் விசுவாசத்தை பார்க்கலன்னா அவங்களையும் சேர்த்தான் சொல்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறார். ஆனால் அவன் வந்து பாருங்க, ஜோடனைக்காக பேசலை கர்த்தர்கிட்ட,
ஏதோ புகழாரம் சூட்டணுன்றதுக்காண்டி சொல்லலை. இருதயத்திலிருந்து அவன் இயேசுவை குறித்து நம்பின காரியத்தை சொன்னான். இயேசுவை குறித்து அவன் மெய்யாகவே விசுவாசித்த காரியத்தை கர்த்தர் முன்பாக சொன்னான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு நடக்கட்டும். அவன் விசுவாசித்தபடியே அவனுடைய வேலைக்காரன் அந்த அந்த மணி நேரத்துக்குள்ளேயே குணமானான். இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, கர்த்தர் முன்பாக நாம் பேசுகிற வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்திலிருந்து நீங்கள் நம்புகிற காரியத்தை, நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை கர்த்தர் முன்பாக பேச வேண்டும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறார்ல, இவங்க என்னை ஆராதிக்கிறது விருதா. ஏன்னா இருதயத்தில் இருந்து அவன் ஆராதிக்கலை. வாய் பேசுது, ஆனால் இருதயத்தில் வேற என்னமோ வச்சுருக்கிறான். வேற சொல்கிறாரா இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த வாயும் இருதயம் ஒன்றா இருக்கணும். நீங்கள் பொதுவாகவே ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. உங்கள் வாயவும் மனதையும் ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் எப்போ பேசினாலும் இருதயத்தில் விசுவாசிக்கிறத நம்புகிறத பேசி பழகுங்க. சாதாரண விஷயங்களில் கூட, ஒரு நம்ம பைபிள் பிரகாரம் அல்லாத சாதாரண காரியங்களில் கூட நீங்கள் பேசுகிறது நீங்கள் உண்மையிலே நம்புகிற காரியங்கள், நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிற காரியங்கள், சத்தியமான காரியங்கள், மெய்யான காரியங்கள், இதையே பேசி பழகுங்க. உங்கள் வாயை அந்த விதமாக ட்ரெயின் பண்ணுங்க. புரியுதா? எந்த சூழ்நிலையிலையும் நான் மெய்யான சத்தியமாக பேச போகிறேன், உண்மையானதை பேச போகிறேன், நான் நம்புகிறத சொல்ல போகிறேன். ரைட்? அப்படி அந்த விதமாக பேசி பழகுங்க. நம்பாத காரியங்களை சும்மா சொல்லக்கூடாது. ஏதோ பேச்சுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நினைத்தையா சொல்லக்கூடாது. நிஜமாக நம்புகிறத பேசுகிறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. நான் ஒரு சில காரியம் நான் யாரையாவது பாராட்டணும்னா, they should be impressive. மெய்யாக உண்மையிலேயே நல்ல காரியம் ஏதாவது நான் அவங்களுக்குள்ளே பார்த்துருக்கணும். உண்மையிலேயே அவங்க எதையாவது நல்லதாக செய்யணும். அப்போ தான் பாராட்டுவேன். இல்லைன்னா சும்மாலாம் சூப்பர் 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 சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட்டு சொல்ல மாட்டேன். என் மனைவிட்டு கேளுங்க, என் மனைவியை பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நான் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சும்மா சொல்ல மாட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு. மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா சொன்னேன், நல்லா பேசினம்மா அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ரொம்ப குஷிப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் லேசாக சொல்ல மாட்டேன். சொன்னேன்னா அது மெய்யாகவே உண்மையிலே அப்படி இருக்குது, அதனால சொல்கிறேன். அதனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. புரியுதா? நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி பேசி பழகுனீங்கன்னா, சும்மா வாயை திறந்து என்னத்தினாலும் சொல்லுவோம், எப்போனாலும் சொல்லுவோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படி மாற்றிக்குவோம், என்ன எப்படினாலும் பண்ணுவோம், அந்த மாதிரி பேசினோம்னா நம்ம வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் இருக்காது. பொதுவாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வராங்க பாருங்க, அவங்க கூட உங்கள் வார்த்தைக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா, அந்த உங்களுடைய நீங்கள் எப்படி பொதுவாக பேசுகிறீங்க, உங்கள் வாயிலேருந்து என்ன மாதிரி வார்த்தை வருது, அதெல்லாம் கவனிப்பாங்க மக்கள். நம்ம நினைக்கிறோம் கவனிக்கலன்னு, எல்லோரும் கவனிப்பாங்க. நம்மள்கிட்ட சொல்லாட்டினாலும் கவனிப்பாங்க. ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? ஏன் மரியாதை கொடுக்குறோம்? அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இல்லையா? சொல்கிறோம்ல நம்மளாம், அவங்க சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றோம். ஏன்? நம்பிக்கை, ட்ரஸ்ட் எப்போ உருவாகும் தெரியுமா? அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணி சரியானதை பேசி பழகி ஞானமானதை பேசி பழகும்போது தான் அந்த நம்பிக்கை, மரியாதை இதெல்லாம் உண்டாகும். வாயை அப்படி ட்ரெயின் பண்ணி பழகுங்க.
நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது கரெக்டு, அது சத்தியம், அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் உண்டாகணும் உங்கள் சர்க்கிளில். அந்த அளவுக்கு உங்கள் வாயை ட்ரெயின் பண்ணுங்கள். அந்த விதமாக ட்ரெயின் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா உங்கள் இருதயம் நம்பும். வாயை திறந்து நீங்கள் பேசும்போது உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் வாய்க்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்காது, கான்ட்ரடிக்ஷன் இருக்காது, முரண்பாடு இருக்காது. ரெண்டும் ஒன்றா பேசும். ஏன்னா எல்லா நேரமும் அப்படியே பேசி ட்ரெயின் பண்ணதுனால ஜெபத்துலேயும் வாய் அப்படியே செயல்படும், இருதயம் வாயும் இணைந்து செயல்படும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து ஜெபத்தோட வேணால் ட்ரெயின் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நாளில் மாற்றம் உண்டாகிற காரியம் கிடையாது, ஒரு நாள் நடக்கிற காரியமும் கிடையாது. பழக்கணும். வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் மாற்றணும், வாயை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எனக்கெல்லாம் எடுத்துச்சு, உங்களுக்கும் எடுக்கும். நம்ம ஏற்கனவே வேதத்தில் பார்த்த பிரகாரம் இந்த இருக்கிறதுலே கஷ்டமான காரியம் எதுனா இந்த வாயை அடக்கிறது தான். புரியுதா? அதனால் ஜெபத்தோட முழு மனசாக இதில் ஈடுபடுங்க. அப்படி ஈடுபடும்போது உங்கள் வாயிலிருந்து சத்தியத்தை பேசி பழகி மெய்யான காரியங்களை, உண்மையான காரியங்களை, சத்தியமான காரியங்களை இருதயத்திலிருந்து யோசனை சிந்திச்சு பார்த்து யோசித்து கரெக்டாக அப்படிலாம் பேசி பழகுனீங்கன்னா அது உங்கள் ஜெப வாழ்க்கையை மிகவும் பலப்படுத்தும், ரொம்ப பலப்படுத்தும். அப்போ நீங்கள் அந்த பிரசனத்துக்குள்ளே என்ட்ராகிறதுக்குலாம் சில சமயம் கஷ்டப்படுறோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கம்மியாகும், அந்த கான்ஃப்ளிக்ட்லாம் கம்மியாகும். அப்படி நீங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த இன்வால்மெண்ட் வந்துடும். அந்த மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ் சீக்கிரம் உணர்வீங்க. புரியுதா? அந்த மேனிஃபெஸ்டட் ப்ரெசன்ஸ், அந்த வெளிப்படுத்தப்படுகிற அந்த மகிமை, அந்த பிரசனத்துக்குள்ளே நுழையிறது சுலபமாயிரும் உங்களுக்கு. பழகுங்க, பழக அது சுலபமாக மாறும், அதிகமாக சுலபமாக மாறிக்கொண்டே வரும். ஆனால் முயற்சி எடுக்கணும். நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் மற்ற காரியங்களை தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த வாரத்துலேருந்து நம்ம நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் சிலுவை குறித்தும் அதிகமாக தியானிக்க போகிறோம். இப்போ நம்முடைய போதனைகள், பிரசங்கங்கள்லாம் அது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் ஈஸ்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவோம். மறுபடியும் கர்த்தர் வழிநடத்த பிரகாரம் அந்த டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து தியானிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.